பார்த்தா ஒரே மரம், இங்கே பார்த்தா ஒரே மரம், பின்னாடி பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் ஒரே மரம். இப்படி சுற்றி சுற்றி மரமாக இருக்கிற இந்த இடம் சென்னைன்னு சொன்னால் நம்புவீங்களா? இது சென்னையே தாங்க, நம்ம சென்னை தான். இங்கே இல்லாத மரங்களே இல்லை, அவ்வளோ மரங்கள் இருக்குது. ஆலமரம், அரச மரம், புங்க மரம், வேப்ப மரம், மாமரம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கண்ணு குத்தி காட்டுறேன். வெளியாட்கள் இங்கே பர்மிஷன் வாங்கிட்டு வந்து மாடு இதெல்லாம் வளர்க்குறாங்க. நல்லா வியாபாரமும் பண்ணுறாங்க. அது மூலயமா பால் வியாபாரம் பண்ணுறாங்க. நிறைய மூலிகைகள் இங்கே நிறைய கிடைக்குது. அதில் எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இதில் வீடியோ எடுத்திருக்கோம். இதில் முதல்ல இதை வந்து நம்ம இப்போ பார்க்குறது கல்யாண முருங்கை இலைன்னு சொல்லுவோம், இல்லாட்டி முள்ளு முருங்கைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சளியை முடிக்கக்கூடியது, நல்ல ஒரு சளியை முடிக்கக்கூடியது. அரிசி ஊற வச்சு அதில் காரத்துக்கான மிளகு சேர்த்து உப்பு இது நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இலையை போட்டு நல்லா அரைச்சி அந்த பச்சை கலரில் மாறிடும் மாவு. அதை வந்து தோசை ஊற்றுறது. அதுக்கப்புறம் இந்த நாக்கடுக்குன்னு ஒரு பயிர், அது விவசாயத்தில் நல்லாவே இந்த சம்மரில் பயிரிடுவாங்க. அது இப்போ வந்து நாங்கள் பறிக்கிறப்போ நல்லா பச்சையாகவே இருந்தது. அது காஞ்சி போச்சுன்னா வெளித்தோல் ப்ரௌனாக இருக்கும், அப்புறம் உள்ளே வந்து கடுகு மாதிரியே இருக்கும். ஆனால் கடுகை விட இன்னும் சின்னதாகவும் பாலிஷாகவும் இருக்கும். அதை வந்து துவையல் அரைக்கிறது, காரத்துக்கு மிளகா புளி உப்பு சேர்த்து துவையல் அரைக்கிறது. அதையும் வந்து தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். பித்தத்தை தணிக்கும்னு சொல்லுவாங்க. நாயுருவின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஊர் பக்கங்களில். அதுவும் இந்த பகுதிகளில் இருக்குது. என்னென்னா இந்த நாயுருவி செடியை வந்து இந்த தேள் கொட்டும் பொழுது அந்த வேரை வந்து மென்று அந்த சாரை இறக்க சொல்லுவாங்க. அது வந்து விஷத்தை முறிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதோட அரிசின்னு சொல்லக்கூடிய அந்த மேல் தோலை விழுந்ததும் அது உள்ள அரிசின்னு சொல்லுவாங்க. அதை வந்து முனிவர்கள் தம்ம தவ வாழ்க்கையிலேருந்து வெளியில் வராமல் தங்களை கண்ட்ரோலாக வச்சுருக்கிறதுக்காக இதை சாப்பிடுவதாக ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கேள்விப்பட்டிருக்கோம், அதுதான் அவங்க கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். இது நம்ம ட்ரெஸ்ஸுங்களில் ஒட்டிக்கக்கூடியது. காஞ்சி போச்சுன்னா ஃபுல்லாகவே நம்ம மேலே அது வந்து ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கப்புறமா ஒரு அரிப்பு வரும். அது வந்து மாடுங்கள்லாம் மேய்ஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பும் பொழுது அதுங்க ஒட்டாமல் வரவே வராதுங்க. அப்படியே அது அப்படியே கிரிப்பாக பிடிச்சிக்கும். இந்த வீடியோவில் அது கூட நான் காமிச்சிருக்கேன். என்னோடய துணியில் ஒட்டிக்குது. முடக்கத்தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வாதம் சம்மந்தமான நோய்களுக்கு இதையே அந்த கல்யாண முருங்கை இலை மாதிரியே இதையும் வந்து தோசை சுட்டு சாப்பிட்லாம். கால் வலி இருக்கும் பொழுது இதை சுடு தண்ணியில் நல்லா சூடான தண்ணியில் இதை கொஞ்சம் கொதிக்க வச்சு இந்த கொஞ்சம் சாரமெலாம் இறங்கிடும். அதை அப்படியே கை காலில் ஊற்றிக்கிட்டு பிடிச்சி விட்டோம்னா அது சரியாகும். இந்த கொடியில் இருக்கக்கூடிய காய் முடக்கத்தான் காய் வந்து நம்ம சின்ன வயசுலலாம் அதில் ஒரு பலூன் மாதிரி இருக்கும், அது உள்ள காய் இருக்கும். அது மேலே அடித்து விளாண்டுப்போம். அதில் டப் அப்படின்னு சத்தம் வரும். இதை நான் பாப்பாவுக்கு அடித்து காமிச்சேன். அவளும் கொஞ்சம் விளாண்டா. அது புதுசாக இருந்துச்சு அதுக்கு. தக்காளி செடி இங்கே ரொம்ப ஃப்ரீயாக வளர்ந்துருந்துச்சு. நம்ம தேடி தேடி பார்த்து விதையை எடுத்து விதைச்சி வீட்டில் இருக்கிற பாத்திரங்களில் வச்சு வளர வச்சா பயிரிட்டோம்னா அது வளரவே விடாது. அங்கே ரொம்பவே பரவலாக கிடச்சிது.
தூதுவளையும் உங்களுக்கு தெரியும். தூதுவளை இங்கே இருந்தது. அதுவும் கொடி வகையை சார்ந்தது. முள் இருக்கும். அதை ஆயும் போது ரொம்ப பார்த்து ஆயணும். அதுலேயும் ரசம் வைக்கலாம், துவையல் அரைக்கலாம். பாப்பாட்ட அது என்ன காயின்னு கேட்டேன். கரெக்டாக சுண்டைக்காய் அப்படின்னு சொன்னான். காய் அப்படி தான் இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப காஸ்ட்லியானதுன்னு சொல்லலாம். அது கிடைக்கவே மாட்டேங்குது. யாராவது ஒரு ஆள் தான் வச்சுருக்காங்க. அவங்கள்ட்டையும் பார்த்தீங்கன்னா 100 கிராம் 20 ரூபா சொல்கிறாங்க. இல்லாட்டி ஒரு சின்ன டம்ளர் வச்சுட்டு அது 20 ரூபான்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப தாராளமாக இந்த பகுதியில் கிடைக்குது. இது வந்து வயிற்றுப்பூச்சி, சின்ன குழந்தைங்களுக்கு வார்ம்ஸ், அதுக்கு டிவார்மிங் மாதிரி இதை பயன்படுத்துவாங்க. எல்லா காய்கறி மேலேயும் இதையும் சாம்பார், காரக்குழம்பு எல்லாம் வைக்கலாம். அப்புறம் சளியை முறிக்கும். வத்தல் பண்ணலாம். சம்மரில் நிறைய நம்ம வெரைட்டியான வத்தல் பண்ணுவோம். அதில் இதுவும் ஒரு வத்தலாக பண்ணலாம். பிரம்மாண்டமான மரங்கள்லாம் இங்கே நிறைய இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட சன் செட் ஆனாலே இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டில் எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆகிடும். ஃபுல்லாக ரொம்ப அப்படியே டார்க்காக ஆகிடும். மணத்தக்காளி செடி, இது வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணு ஆற்றக்கூடியது. தண்ணி சாறு வச்சு சாப்பிட்லாம். சும்மாவும் பச்சையாகவே அந்த இலையை வந்து கடிச்சியும் மென்று சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. வாய்ப்புண்ணு உடனே ஆற்றும். நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கப்போ பாப்பா வேக வேகமாக என்னை கூப்பிட்டா. என்னன்னு கேட்டதுக்கு, நீ மட்டும்தான் அதையும் இதையும் காட்டுவியா, நான் உன்னை காட்டுறேன் என்னை கூப்பிட்டா. ஒரு நிமிஷம் வாங்க. என்னது? ஹாய் गाइस. என்னடா ஆயி? நாய். இது கண்டிப்பாக சொல்லியே ஆகணுமா? நல்ல கடுப்பா இருக்கார்ல गाइस. ஒரு நாய் நிறைய குட்டிங்க போட்டிருந்துச்சுங்க. ப்ரௌனு, ஒயிட்டு, பிளாக் அண்ட் ஒயிட்டு, அந்த மாதிரி நிறைய கலருங்களில் போட்டிருந்துச்சு. இந்த ஒரு நாய்க்குட்டி மட்டும் மற்ற குட்டிங்களோட சேராமல் தனியாக நின்றுட்டு இருந்தது. அவங்க அம்மா உடனே நாங்கள் என்னமோ அதை பண்ண போகிறோன்ட்டு வந்து பாதுகாப்பாக நின்றுக்கிச்சு அது பக்கத்தில். அது என்னமோ அவங்க அம்மாட்ட சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ நாங்கள் எதுக்காக எடுத்தோம் அப்படின்னா, இந்த மாதிரியான பகுதி, மரங்கள் நிறைந்த பகுதி, செடிகள் நிறைந்த பகுதி நம்ம சென்னையில் இருக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட காட்டுறதுக்காக தான் இது முக்கியமாக எடுத்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை வணக்கம், நன்றி.